ஈஸியாக வர வைக்கலாம் ஓகேண்ணா. ஏன்னா பார்த்தா செடி வகையான அத்திக்கலை ஓகேண்ணா. நீங்கள் வச்சதுலேருந்து 3 மாதம் டு 4 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வைக்கும். ஏன்னா நான் சொல்கிறது வந்து காமெடியாக நிறைய பேர் நினைப்பாங்க, ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் வைக்குதா இல்லையான்னு நம்மளோட கஸ்டமருக்கு தெரியும். பூனை அத்திராக ஓகேண்ணா. என்ன பார்த்தா டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது தேனும் அந்த அத்தி பூத்தார் போலான்னு சொல்லுவாங்க ஓகேண்ணா. ஏன்னா பழமொழி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தி பழம் சாப்பிட்றோம் உடம்புக்கு நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு. இது 1 2 இல்லைங்க, நம்மக்கிட்ட செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 300 500 பிளான்ட் கூட ஸ்டாக் இருக்குது. எல்லாமே இந்த ஹைட்டு தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி என்னப்பா அத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இலையே இல்லை, மேலே மட்டும் தான் 2 இலை 3 இலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதோட இயல்பே அப்படி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலத்தில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக இதோட அகலமாக வரும். நல்லா காப்பும் நிறைய வரும். இதில் வந்து மண் இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் 4 இலை 2 இலை தான் இருக்குது ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃபே இல்லாதெல்லாம் கொடுப்போங்க. லீஃப் வந்து உங்களுக்கு எல்லாம் ஃப்ரூட் வச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துருந்தா நம்மக்கிட்ட அந்த மாதிரி செடி வந்து உங்களுக்கு காய் வச்சுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே. நான் பூனை அத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு பெஸ்ட்டான ரகம். சின்ன செடியிலே காய் வரும், 6 மாதம் காய் வரும். எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்கனவே கமர்ஷியலாக பர்பஸ் நேர்னா கூட